தேவி யாரோ ஒரு பத்திரிகை நிறுவனோட வந்திருந்தா, நீ உடனே போய் அவனுக்கு தெரியாம தேவி எப்படியாவது கொண்டு வந்துரு. சரியா ஜாக்கிரதை. ஏண்டா தம்பி, முகூர்த்தத்துக்கு நாள் பார்க்க தானே? அம்மா, நல்ல நாளா பார்த்து நானே உங்களுக்கு ஒரு கடிதம் போடுறேன். சீக்கிரம் போட்டா தேவையில்ல. அப்ப சரி, ரொம்ப சந்தோஷங்க. நாங்க போயிட்டு வரட்டுமா? தேவி, நான் போயிட்டு வரட்டுமாமா? வரேன். என்ன செய்ய இது பாரு, சும்மா அழுகிட்டே பொருளை பரிசோதிக்காம சொல்லிட்டேன். என்ன சொல்லு, நீ யாரு? அவர் உங்க அப்பாவா இருந்தா உன்னை தன் மகள் ஏன் சொன்னாரு? ஆமா, ஏன் அப்படி சொன்னாரு? என்ன கேட்கறியா? அப்படி என்ன நீங்களே மேல சந்தேகப்படுறீங்களா? இல்ல, ராத்திரியோட ராத்திரி யாருக்கும் தெரியாம வீட்டு விட்டு ஓடி வந்த நீ உண்மை சொல்லுவேன் நான் எப்படி நம்புறது? என்ன இருந்தாலும் யாரா இருந்தாலும் சரி, நீ செய்தது பெரிய தப்பு. என்னது, நான் தப்பு செஞ்சுட்டேன்னா? ஆமா, இந்த பாரு, பெண்கள் முட்டைக்குள்ள இருக்கிற மஞ்சள் மாதிரி என்ன நடந்தாலும் 4 சுவருக்கு மத்தியில தான் அவங்க பாஷை சோபிக்கணும். ஆமா, 4 சுவருக்கு மத்தியில இருந்தா மூச்சு தடவை சாக வேண்டியது. அடாடா, என்ன ஐடியா! மூஞ்ச பாரு. அச்சம், மடம், நாணம், பைப்புங்கிற பண்புகளை தான் சொன்னேன். ஆமா, அவ்வளவு பெரிய பங்களாவில இருந்து நீ எப்படி தப்பிட்டு வந்த? மாடியில தான் ஒரு ரூம், அதுக்கு பின்னால ஒரு படிக்கட்டு இருக்கு, அது வழியா இறங்கி வந்துட்டேன். சரி, நீயே தப்பிச்சு வந்துட்டேன்னு சொல்ற. அங்க நிச்சயதார்த்தம் ஒரு பொண்ணுக்கு நடக்கிறதா சொன்னாரு உங்க அப்பா. அது யாரு? அது யாரோ ஒரு பொண்ணு. இப்ப எங்க அப்பா கூட என்ன வேண்டாம் சொல்லிட்டாரு. நான் எங்க போ? அதாதம்மா, அந்த பொண்ணு யாருன்னு கண்டுபிடிச்சு ஒன்னு அங்க சேர்க்கிற வரைக்கும் என் வீட்டுல நான் பாக்குறேன். ஆனா ஒண்ணு, என்கிட்டயும் சொல்லாம ஓடி போயிடாத. ஏன்னா பெண்கள் கடவுள் போன மாதிரி கோயிலை விட்டு வெளியே போச்சு வெறும் கண்ணுதான். ஞாபகம். நீங்களே இப்படி வருத்தப்பட்டு இருந்தா எப்படிங்க ஏஜமா? என்ன நடந்ததுன்னு சொல்லுங்க. யாரோ ஒரு பத்திரிகை நிருபனோட அந்த தேவி இங்க வந்திருந்தா. நம்ம தேவிங்களா? நம்ம தேவி. அந்த உறவு இருந்து போய் எத்தனையோ நாளாச்சு. மறுபடியும் அவ பேர் சொல்லாதே. இனிமே அவ எம்மாக இல்லை. ஏஜமா, கைவிரல் கண்டப்பட்டுட்டா கையா வெட்டிக்கிறோம், கண்ணதானே துடிச்சுக்கிறோம். நம்ம தேவி செஞ்ச தப்பு அப்படித்தான் ஏஜமா. அவ தெரியாம செஞ்ச தப்பே பெரிய மனசு பண்ணி நீங்க தான் பொறுத்துக்கணும். புழுதியில விழுந்துட்ட விட திரும்பவும் பூஜை அறைக்கு கொண்டு வர சொல்றியா? குப்பையில விழுந்ததாகவே இருக்கட்டும், அது மாணிக்கமா இருக்கிற போது குனிஞ்சி எடுக்கிறதுல தவறில்லையே ஏஜமா. பெத்த பாசங்கிறது இதய துடிப்போடு கலந்து போன ஒண்ணு, அதை மறைச்சிட முடியாது ஏஜமா. என் மனசை நான் எப்பவோ கட்டுப்படுத்திக்கிட்டேன். நீங்க என்ன வேணும்னாலும் சொல்லுங்க. வீடு தேடி வந்த தேவியை நீங்க திருப்பி அனுப்பிச்சது சரியில்லைம்மா. எஜமா, தேவியை திருப்பி அனுப்பிச்சதுதான் சரி. கமலா, அடி பாவி, ஆச்சரியப்படாதீங்கம்மா. ஆண்டவன் நிரபராதிகளை கைவிடுறதில்லை. அம்மா, எஜமா தேவியை திருப்பி அனுப்பாலும் இருந்திருந்தா அந்த அழகான மாடப்புறா ஒரு பயங்கரமான போன கிட்ட சிக்கி சீரழிஞ்சு போயிருக்குமா. கமலா, நீ என்னம்மா சொல்ற? தேவி வீட்டை விட்டு போனது நீங்க செஞ்ச பூஜா பலன். கமலா, உனக்கு என்ன புத்தி மாறிச்சா? உண்மையத்தான் சொன்னீங்கம்மா. நிச்சயதார்த்தத்துக்கு பிறகு என் புத்தி மாறித்தான் போயிடுச்சு. ஏன் மாறாது? கள்ளிப்பட்டி ஜமீன், மோகனமான வாழ்வு, இருக்காத ஆசை. கமலா, நீ இவ்வளவு பெரிய வேஷக்காரியா இருப்பேன்னு நான் நினைக்கவே இல்லை. அம்மா, புண்ணாகி புண்ணாகி ஏற்கனவே மரத்து போனதம்மா இந்த நெஞ்சம். அந்த நெஞ்சத்திலே தயவு செய்து நெருப்பை அள்ளி போடாதீங்கம்மா. எஜமா, நிச்சயதார்த்தத்துக்கு முன்னாடி நீங்க என்கிட்ட ஒரு வரம் கேட்டீங்களே, நினைவு இருக்குதா? இப்ப நான் உங்ககிட்ட ஒரு வரம் கேட்க போறேன். அந்த வரத்தை எனக்கு தருவீங்களா எஜமா? வரமா? என்னம்மா சொல்ற? பரந்தாமனோட எனக்கு இந்த கல்யாணம் நிச்சயம் நடந்தே தீரணும். அதையும் நீங்களே நடத்தி வைக்கணும். செய்வீங்களா எஜமா? என்னம்மா அது? நிச்சயதார்த்தத்துக்கே சம்மதிக்க மாட்டேன்னு சொன்னேன், இப்ப கல்யாணத்தையே நடத்துவீங்கன்னு சொல்றீங்க. உன்னை புரிஞ்சிக்கவே முடியலையம்மா. நேரம் வரும்போது நானே தெரிய வைக்கிறேன். இப்ப இந்த கல்யாணத்துக்கு சம்மதம்னு சொல்லிடுங்க ஐயா. கமலா, காரணம் எதுவும் கேட்காதீங்க. உடனே இந்த கல்யாணத்துக்கு ஏற்பாடு செய்யுங்க. அண்ணா, நீங்களா? நீயா?
ஆமா அண்ணா, நீங்க காப்பாத்துனீங்களே அந்த கமலாதான், கண்ணீரை தொடச்சீங்களே அதே கமலாதான். இல்ல, அன்னைக்கு சாவின் முனையில நான் சந்திச்ச கமலா பலவீனமானவன். சத்திரத்தை நான் சந்திச்சேனே கமலா, அவ பரிணாமத்துக்குரியவன். ஆனா இப்ப நான் சந்திக்கிற கமலா பணக்காரி, பகட்டுக்காரி, ஆடம்பரத்துக்கு அடிமையான ஒரு அழுத்தக்காரி. கொடுமையான குற்றச்சாட்டு அண்ணா. நீங்களும் என்ன சந்தேகிக்கிறீங்களா? எப்படி நம்புறதுன்னு தெரியாம தான் திகைக்கிறேன். எனக்கு உயிர் பிச்சை கொடுக்காம அன்னைக்கே என்ன சாக விட்டுருந்தீங்கன்னா நான் இந்த சந்தேகத்துக்கே ஆளா இருக்க மாட்டேன். ஏன் சுத்தி வளர்த்து பேசுற? உன் சூழ்நிலை மாறி இருக்கு, சுயநலக்காரியாக்க. அண்ணா, என்ன நல்லா பாருங்க. என் முகத்துல மோசத்தின் சாயல் இருக்குதா? என் இதயத்துல துரோகத்தின் நிழல் தெரியுதா? சொல்லுங்க அண்ணா, சொல்லுங்க. மனிதனுடைய முகம் இருக்கிற அதே இடத்துல இதயம் இருந்திருந்தா உலகத்தை குற்றவாளிகள் இருக்க மாட்டாங்க. என்ன செய்யறது? கண்ணுக்கு தெரியாத இடத்துல அந்த இதயம் இருக்கிறதுனால தான் உலகத்துல இத்தனை அக்கிரமம் நடக்குது. இந்த உலகமே என்ன சந்தேகப்படட்டும், அதனால நான் வருத்தப்படல. ஆனா கருணமிக்க உங்க உள்ளத்துல மட்டும் இந்த 7 கபலாவ சக்தி தப்பான எண்ணம் விழுந்துடக்கூடாதா? அவ்வளவு நல்ல எண்ணம் உனக்கு இருந்தா தேவிக்கு சொந்தமான வாழ்க்கை நீ அனுபவிக்க துணிஞ்சிருப்பியா? அண்ணா, நான் எதுக்குமே உதவாதவன்னு நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா என்னாலையும் ஒரு நல்ல பொண்ணுக்கு ஏற்பட இருந்த ஆபத்தை தடுக்க முடிஞ்சது. அதை நினைச்சு நான் இப்போது சந்தோஷப்படுறேன். ஆமா அண்ணா, தேவிக்கு வர இருந்த ஆபத்து நான் சுமந்துகிட்டேன். நீ எது சொல்ற? எந்த கற்புக்காக இந்த உலகத்துல பெண்களை மதிக்கிறாங்களோ அந்த கற்பை என்கிட்ட இருந்து பறிச்சுட்ட பாவிய தெரியாதுன்னு சொன்ன இல்லையா? ஆமா, அவர்தான் கள்ளிப்பட்டி ஜமீன்தார் பரந்தாமன். அப்படியா? ஆமா, இந்த வீட்டுக்கு மாப்பிள்ளையா வந்தவரும் அவர்தான். அவரா? நீ உண்மைத்தான் சொல்றியா? ஆமா அண்ணா, என்ன நம்புங்க. தேவி வீட்டை விட்டு போயிட்டதால அவங்க தப்பிச்சாங்க. அந்த தேவியா நான் வேஷம் போட்டதால இந்த வீட்டு மானம் தப்பிச்சது. நானும் பரந்தாமனை அடையாளம் தெரிஞ்சுக்கிட்டேன். இதெல்லாம் உங்ககிட்ட சொல்லணும்னு துடிச்சிட்டு இருந்த போது எங்க திரும்பும் போல இங்க வந்தீங்க. கமலா, நான் கொஞ்சம் அவசரப்பட்டேன். தேவிக்காக இவ்வளவு பேசுறேன். அண்ணா, உங்களுக்கு தேவி தெரியுமா? அவங்க எங்க இருக்காங்க? கமலா, தேவி இப்ப என் கூட என் வீட்டுல தான் இருக்கு. கமலா, தேவி என் வீட்டுல இருக்காங்கிறது யார்கிட்டையும் நான் சொல்ற வரைக்கும் சொல்லக்கூடாது. ஆமா, பரந்தாமன் அடையாளம் கண்டுபிடிச்சாரா? கல்யாணத்துக்கு சம்மதிச்சாரா? ஆமா, ஆமா. அவர் பார்த்த பார்வையும் நடந்துகிட்ட விதமும் எனக்கு ரொம்ப பயமாவே இருக்கண்ணா. கவலைப்படாத, பரந்தாமனோட உன்னை வாழ வைக்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு. தைரியமா சங்கட மேகங்கள் சூழ்ந்திருந்த என் வாழ்க்கையிலே சந்திரோதயம் போல வந்தீங்கண்ணா நீங்க. அதெல்லாம் இருக்கட்டும், தேவி எனக்கா தனியா காத்திருக்கும். கூடி சீக்கிரத்துல நல்ல ஒரு முடிவோட வரேன். தைரியமா ஏமா கல்யாணத்துக்கு பயந்துக்கிட்டு இப்படி வீட்டுக்கு ஓடி வரலாமா? என்னமோ உங்க நல்ல காலம் எங்க அண்ணனை சந்திச்சீங்க, இல்லைன்னா என்ன ஆயிருக்கும்? வயசு புரியுங்க, வெளியில தனியா நடமாடுற காலம் ஆயுது. நான் என்னமோ விளையாட்ட வந்துட்டேன், எனக்கு என்ன தெரியுமா? எனக்கு எல்லாம் தெரியும். நீங்க செல்வ மாளிகையில செல்லமா வளர்ந்த பொண்ணு, உங்களுக்கு எல்லா சௌகரியமும் இங்க இருக்காதுதான். இருந்தாலும் இது உங்க சொந்த வீடு மாதிரி நினைச்சுக்கீங்க. உங்களுக்கு எது வேணும்னாலும் அகல்யான்னு ஒரு குரல் கொடுத்தா போதும், ஓடி வந்துடுவேன். ஒட்டு கேட்கிற வழக்கம் இருக்கா உனக்கு? அண்ணே, விஷயம் தெரியுமா? அவளை சீக்கிரம் சொல்லுவா. சொல்ல மாட்டேன். நீ ஒட்டு கேட்ட விஷயத்த அகல்யாவை கூப்பிட்டு சொல்லுங்க. அண்ணே, உள்ள பெனாத்திட்டு இருக்குது வெள்ளக்கார பொண்ணு. வெள்ளக்கார பொண்ணு அதான் அவங்க செட்டப். அது செல்வ மாளிகை வீட்டு பொண்ணு கல்யாணத்துக்கு பயந்து ஓடி வந்துருச்சான். இதெல்லாம் எனக்கு முன்னே தெரியும்ப்பா. தெரியுமா? ஆமா, ஊரு வரைக்கும் நீங்க தானே ஆரஞ்சால தெரியுமா? ஏய், இந்த பொண்ணை பத்தி ஏதாவது வெளியே சொன்ன தொலைச்சு விடுவானு. ஒட்டு கேட்கறதோடு சரி, கம்ப கடிக்கிற பழக்கம் எனக்கு கிடையாது. இல்லவா, ஒட்டு கேட்கறது போது நேராவே கேட்பேன். எப்ப பார்த்தாலும் திங்கிறத பத்தா ஞாபகம். இன்னைக்கு நான் பொட்டலத்தை பிடிச்சிட்டு இருந்தது, இன்னைக்கு பொட்டலத்தை கண்டவன புடுங்குது. செல்வ மாளிகை வீட்டு பொண்ணு மாதிரியே தெரியலையே, பச்சை மாதிரி பறக்குது. இருக்கு பாத்துக்கய்யா, நானும் உன் கூட இத்தனை நாளா குடுத்தல் நடத்துறேன். என்னைக்காவது இப்படி ஆசையா ஒரு நாளாவது புடவை கலந்து கொடுத்துருக்கீங்க. அவசரப்படாது, புடவை கட்டும் போது கவனம் கட்டி போடும். நீ கவனம் போட்டுக்க, அப்புறம் புடவை கட்டிக்கலாம். குறுக்க பேச ஏதாவது தமாஷா பேசுறீங்க கேட்போம்.
கொஞ்சம் கூட இங்கிலும் தெரியாத ஆளாக்கு நீயும் பேசாத, பேசுறதையும் கேட்கக்கூடாது. பேசுங்க.